விஜயுடைய பெற்றோர் உள்ளே போன விஷுவல்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தொண்டர்கள்லாம் ஆரவாரமாக உற்சாக வரவேற்பு கொடுத்த காட்சிகளை பார்க்குறோம். விஜயுடைய பெற்றோர் வரக்கூடிய காட்சிகள் ஆய்வை அப்படி தான் நமக்கு காட்சிகள் உணர்த்துகின்றன. அந்த ஆடியோ லோகோ இறக்குங்கண்ணா. லோகோ இறக்குங்கண்ணா. விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதிலிருந்து எல்லா நிகழ்வுகள்லையும் விஜயுடைய பெற்றோர் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் முதல்ல இந்த கொடி பாடலை வெளியிட்டார், கொடி ஏற்றினார். அந்த நிகழ்வு தொடங்கி கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் வரைக்கும், முதல் மாநாடு, அதுக்கப்புறம் புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு பல நிகழ்ச்சிகளில் விஜய் அரசியல் ரீதியாக கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் கூட அவருடைய பெற்றோர்கள் கலந்து கொள்கிறார்கள். முதல் மாநாடு போலவே இந்த மாநாட்டிலையும் விஜயுடைய பெற்றோர் ஷோபா சந்திரசேகர் மற்றும் இயக்குனர் சந்திரசேகர் ஆகியோர் மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அவங்க வரும்போது உற்சாக மீதியில் தொண்டர்கள்லாம் தங்களுடைய தலைவருடைய பெற்றோருக்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். மாநாட்டு மேடைக்கு, மாநாட்டு திடலுக்கு விஜயுடைய பெற்றோர் ஷோபா சந்திரசேகர் மற்றும் சந்திரசேகர் வந்திருக்கிறார்கள். தந்தி டிவி வாயிலாக திருமதி ஷோபா சந்திரசேகர் விஜய்க்கு இந்த மாநாட்டுக்கான வாழ்த்து செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். தந்தி டிவி மூலமாக விஜய்க்கு அவருடைய தாயார் ஷோபா சந்திரசேகர் வெளியிட்ட அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோவை கேட்கலாம். வணக்கம். மகத்தான வரலாறு கொண்ட மதுரை உன் கழக மாநாட்டை ஆசீர்வதிக்கட்டும். மக்கள் பணி செய்ய தமிழ்நாடு உன்னை வரவேற்கட்டும். திரையில் உன்னை பார்த்து உயர்த்திய தாய்மார்கள், பெரியோர்கள், தம்பி தங்கைகள் உன் அரசியல் வெற்றிக்கும் துணை நிற்கட்டும். முதல் மாநாடு உன் பலத்தை காட்டியது. மதுரை மாநாடு உன் படைபலத்தை காட்டுகிறது. வரவிருக்கும் தேர்தல் உன் இமாலய வெற்றியை காட்டும். நீ அரியணை ஏறும் நாள் வரும். அது உன் தொண்டர்களின் திருநாள். உன்னை தளபதியாய் கொண்டாடும் மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்று. உன்னை பெற்ற பெற்றோராய் என்றும் எங்கள் முதல் ஆசி உனக்கு உண்டு. தமிழக வெற்றி கழகம் தடைகளை வெல்லும் கழகம் என்று காட்டு. நேர்மையான தலைவன் என்பதற்கு நீதான் எடுத்துக்காட்டு. உன் வெற்றிக்கு வானமே இல்லை. வாழ்த்துக்கள் விஜய். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.